கரும்பு விவசாயத்தில் அதிக விளைச்சல் பெற்று மாநில அளவில் முதல் பரிசு வென்று சாதனை படைத்த சிவகங்கையைச் சேர்ந்த இளம் விவசாயிக்கு அமைச்சர் பன்னீர்செல்வம் பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. சிவகங்கைக்கு பக்கத்தில் இருக்கிற தமராக்கி பகுதியைச் சேர்ந்த இளம் விவசாயியான சந்திரகுமார் வெளிநாட்டிற்கு சென்று ஏராளமான இன்னல்களை சந்தித்து தன்னோட சொந்த ஊருக்கே திரும்பி விவசாயத்தில் ஈடுபட்டிருக்காரு. இந்த நிலையில் கரும்பு விவசாயத்தில் அதிக விளைச்சல் பெற்று மாநில அளவில் முதல் பரிசையும் வென்றிருக்காரு. அவருக்கு அமைச்சர் பன்னீர்செல்வம் பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. ஒரு ஏக்கருக்கு இப்போ ஒரு 2 லட்ச ரூபா கிடச்சிருக்கும் சார் லாபம். நல்லா முயற்சி பண்ணால் லாபம் கண்டிப்பாக இருக்குது சார். விவசாயத்திலே லாபம் இருக்குது. ஏன்னா தானம்னு விவசாயத்தில் என்ன லாபம் இருக்குன்னு போய் இறங்கணும்னா அங்கே லாபம் இல்லை சார். இந்த விவசாயத்துலேயும் எல்லாம் எங்கே இருக்குன்னு போய் பார்க்கணும்னு ஒரு துணிவோடு இறங்கினா நம்மளுக்கு கண்டிப்பாக லாபம் இருக்குது சார். கரும்பு விவசாயத்தில் நல்ல அமோக லாபம் இருக்குது. சொட்டு நீர் பாசனம் 18 ஏக்கருமே நாங்கள் சொட்டு நீர் பாசனம் தான். தண்ணி பாய்ச்ச முடியாது, கட்டாதனால சொட்டு நீர் பாசனம் போட்டேன். அதனால் எங்களுக்கு ஒரு உதவியாக இருந்துச்சு. 10 மாதமும் உரம் கொடுக்க உதவியாக இருக்குது சொட்டு நீர் போட்டதுனால. அது வேலையாட்கள் பற்றாக்குறைன்றது உண்மை. இது நான் ஏற்றுக்கிருவேன். ஏன்னா கம்மா வீட்டு ஆட்களை எங்களுக்கு அனுப்பிவிட்டால் ரொம்ப உதவியாக இருக்கும். எங்களுக்கு கொடுத்து களக்கொல்லி அடிக்காமல் நாங்கள் உங்களை வாழ வைப்போம்.